நடைபெற்று வருகின்ற குற்றவியல் சம்பவங்களுக்கான ஒரு அதாவது அவற்றை இல்லாமல் செய்வதற்கான அல்லது அவற்றில் பலவீனமான ஒரு நிலையை ஏற்படுத்துவதற்கான காரணியாக இருந்தது இந்த கைது செய்யப்படுபவர்கள் உடனடியாக பிணையில் செல்ல அனுமதிக்கப்படுவதும் அல்லது கைது செய்யப்படுபவர்களுக்கான அந்த சிறை விளக்கமறியல் என்பது. அதாவது அவர்கள் கொண்டு செல்லப்படும் காலம் வரை அந்த குற்றவியல் சம்பவம் தொடர்பாக அவர்கள் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்படும் காலம் வரையான அந்த விளக்கமறியல் என்பது இல்லாமல் இருந்த ஒரு காலநிலையை நாங்கள் கண்டிருந்தோம். அது பாரிய கொள்ளை சம்பவங்களாக இருக்கட்டும், பாலியல் குற்ற சம்பவங்களாக இருக்கட்டும், போதைப் பொருள் கடத்தல் சம்பவங்களாக இருக்கட்டும், அல்லது சிறு கொள்ளை முயற்சிகள் மற்ற கடைகளை உடைத்தல் போன்ற விவகாரங்களாக இருக்கட்டும், போலீசார் அவர்களை அதே இடத்தில் கைது செய்து அதே இடத்தில் விடுகின்ற நடவடிக்கைகள் போன்றன மக்கள் மத்தியில் ஒரு பெரிய அபகீர்த்தியை ஏற்படுத்தி இருந்தது. இந்த போலீஸ் படை மீதான அல்லது காவல்துறை மற்றும் அவர்கள் சார்ந்த சிறைச்சாலை வசதிகள் தொடர்பான ஒரு கேள்வியையும் எழுப்பியிருந்தது. அதன் தாக்கம் என்பது தேர்தலில் அதிக ஒரு பலமான செய்தியை மக்களிடையே விதைத்திருந்தது என்னவென்று சொன்னால், கனடாவில் சட்ட ஒழுங்கு நடவடிக்கைகளில் ஓட்டை இருக்கின்றது. அவர்கள் அறிவித்திருக்கின்ற விவகாரத்தின்படி இந்த பாலியல் தொடர்பான குற்றங்கள் மற்றும் குடும்ப வன்முறை தொடர்பான குற்றங்கள் மற்றும் இந்த போதைப் பொருட்கள் மற்றும் பல மாதிரியான குற்றங்களுக்கான பிணைகளை பெறுதல் கூட சாத்தியமற்ற முறையில் ஆக்குவதற்கான ஒரு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கிறது. தனி மனித சுதந்திரம் என்கின்ற போர்வையில் இந்த குற்றவாளிகளுக்கான பல சுயாதீன நம்பிக்கைகள் இருந்தன. அவையெல்லாம் இனிவரும் காலங்களில் இல்லாமல் செய்வதற்காக இந்த சட்டம் செய்யப்படும் என்பதில் எந்தவித ஐயமும் இல்லை. அல்லது ஒரு சிறு கொள்ளை சம்பவமோ அல்லது கார் கடத்தலோ ஈடுபடுகின்ற பொழுது அவர்களுக்கு நம்பிக்கைக்காக அந்த துப்பாக்கிகள் போன்றவை இருக்கின்றன என்ற ஒருவரிடம் இருந்தாலே 6 இளைஞர்கள் நம்பிக்கை கொண்டு ஒரு காரியத்தை செய்கின்ற சந்தர்ப்பங்கள் எல்லாம் இல்லாமல் செய்ய வேண்டிய தேவை இருக்கின்றது. எனவே பல்கலாச்சாரம், மனித உரிமைகள் போன்றவை சற்றே அதாவது தள்ளி வைக்கப்பட்டு கனடாவின் இறையாண்மைக்கு உட்பட்ட இந்த குற்றங்கள் என்பன நிச்சயமாக அடையாளம் காணப்பட்டு வடிகட்ட வேண்டிய தேவையை சுமார் 6-7 ஆண்டுகளாக இடம்பெற்று வருகின்ற சம்பவங்கள் ஏற்படுத்தி இருக்கின்றன. இந்திய சமூகம் அல்லது சீக்கிய சமூகம் சார்ந்த குற்றச்சாட்டுகள், அந்த குற்றவியல் சம்பவங்கள் பணப்பரப்புகளில் வருவதற்கான காரணம் அவர்களுடைய தலைமை கூட அங்கே அதாவது தங்களை தவிர்த்து விட்டு நிற்கின்றது. இது போன்ற சம்பவங்கள் சமூகத்தின் ஈடுபாடு என்பது நிச்சயமாக தேவை. சமூகம் என்பது ஒரு கூட்டமைப்பு. அந்த கூட்டமைப்பு எவ்வாறு செயற்பட வேண்டும் என்று சொன்னால், தங்களிடையே நன்னடத்தைகள் தவறுகின்ற பொழுது அவற்றை பரிசீலனை செய்வதற்கான ஒரு தன்மையை கொண்டிருக்க வேண்டும். அதாவது உண்மையை ஏற்றுக்கொள்ள வேண்டிய சமூகங்களாக இருக்கின்ற பொழுது இவ்வாறான செயல்கள் குறை. ஆம், கரியானந்த அவர்கள் இன ரீதியாக குறிவைக்கப்பட்டிருந்தார். அவர் அந்த பதவியிலிருந்து அகற்றப்பட வேண்டும் என்பதில் அக்கறை உள்ளவர்களாக பத்திரிகைகள் மட்டுமல்ல, பியர் பொலிவியர் கூட தனது 2 அல்லது 3 பதிவுகளில் பாராளுமன்றத்தில் கூட அவர் பதவியிலிருந்து விலத்தப்பட வேண்டும் என்பதில் ஆணித்தரமான கருத்துக்களை விதித்திருந்தார். இதற்கு கரியானந்த் சங்கரி அவர்கள் தன்னுடைய ஒரு வாடகை, உண்மையிலே ஒரு அமைச்சராக இருந்த ஒரு வாடகை குடியிருப்பாளருடன் அவர் உரையாடலை நிகழ்த்தி இருக்க வேண்டுமா என்கின்ற கேள்வி இருக்கின்றது. இருந்த பொழுதிலும் அது பதிவு செய்யப்பட்டு அங்கே அவர் கதைத்த விடயங்கள் என்பன பகிரப்பட்டது போன்றன எல்லாம் அவர் எவ்வாறு குறிவைக்கப்படுகின்றார் என்பதை காட்டியிருந்தது. இருந்த பொழுதிலும் காணியவர்கள் அவரை இன்னும் காப்பாற்றி வைத்திருக்கின்றார் என்றுதான் கூற வேண்டும். அவர் அவருடைய அமைச்சு பதவிக்கான கடமைகளை செய்வதற்காக நிச்சயமாக பல மாறுதல்கள் உள்வாங்கப்பட வேண்டும் என்பதில் எந்தவித ஐயமும் இல்லை. வணக்கம் நேயர்களே, உங்கள் அனைவரையும் FM 101.3 CMR தமிழ் FM அலைகளில் செய்தியின் பின்னணி நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். சமகால முக்கிய நிலவரம் தொடர்பாக இன்று கனடாவில் இடம்பெறுகின்ற முக்கிய விடயங்கள் தொடர்பாக பேச இருக்கின்றோம். குறிப்பாக கனடாவில் குற்றச்செயல்கள் அதிகரித்து வருவதாக குற்றச்சாட்டு எழுந்திருந்தது. குறிப்பாக இது குடிவரவாளர்களையும் தாக்கக்கூடிய ஒரு பிரச்சனையாக மாற்றம் பெற்றிருந்தது. அண்மை காலத்தில் நாங்கள் அவதானித்த விடயங்களாக இருந்தன.
அதே நேரத்தில் எதிர்கட்சி கன்சர்வேட்டிவ் கட்சி லிபரல் மீது சேறு பூசுவதற்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட ஒரு ஆயுதமாகவும் இந்த ஆயுதம் தேர்தல் பிரச்சாரத்தில் கூடுதலான செல்வாக்கை செலுத்தி இருந்தது. குறிப்பாக இந்த பெயில் வழங்குவது, பிணை வழங்குவது என்பது தொடர்பான பேச்சுக்கள் அடிபட்டிருந்தன. இப்பொழுது பிரதமர் மாகாணி அவர்கள் அறிவித்திருக்கின்ற புதிய திட்டம் தொடர்பான தகவல்கள் ஏற்கனவே வெளிவந்திருந்த நிலையில் இந்த பிணை திருத்த மசோதா சமர்ப்பிக்கப்பட இருப்பதாக அறிவிக்கப்படுகிறது. வரவு செலவு திட்டத்தில் கூடுதலான நிதியை ஒதுக்குவதோடு மட்டுமல்லாமல் RCMP உத்தியோகத்தர்கள் 1000 பேரை புதிதாக இந்த விடயத்திற்காக பணிக்கு அமர்த்த இருப்பதான செய்தியும் வெளிவந்திருக்கின்றது. இது கனடாவில் இடம்பெறுகின்ற குற்றச்செயல்களை தடுப்பதற்கு மிகவும் உந்து சக்தியாக அமையும் என்பதோடு குறிப்பிட்ட சில குற்றச்செயல்களை கட்டுப்படுத்துவதற்கு மிகவும் முக்கியமான ஒரு ஆயுதமாக இந்த ஆயுதம் இருக்கும் என்று தெரிவிக்கப்படுகிறது. குறிப்பாக வன்முறையில் ஈடுபடுபவர்கள் மற்றும் வாகன திருட்டு, இதை தவிர குடிவரவை கட்டுப்படுத்துவது போன்ற பல விடயங்களை அவர்கள் ஆராய்ந்து வருகிறார்கள். இந்த நிலையில் இந்த விடயம் என்பது இந்த நீதி பொறிமுறையில் எவ்வாறான தாக்கத்தை செலுத்தும் என்பது குறித்து இன்றைய நிகழ்ச்சியில் நாங்கள் பேசியிருக்கின்றோம். ஆய்வாளர் சுரேஷ் தர்மா இப்பொழுது எங்களோடு இணைந்திருக்கின்றார். அவரை சந்திக்கின்றோம். வணக்கம் சுரேஷ். வணக்கம் ராம். வணக்கம் நேர்களே. இந்த புதிய பிணை திருத்த மசோதா என்பது தற்போதைய காலகட்டத்திற்கு நிச்சயமாக தேவையான ஒன்றாகவே பார்க்கப்படுகிறது. இதன் மூலமாக தற்பொழுது பிரதமர் மாகாணி அவர்கள் என்ன விடயத்தை சாதிக்க எத்தனிக்கின்றார்? அது சாத்தியப்படக்கூடிய ஒன்றாக இருக்குமா? நிச்சயமாக இந்த நடைபெற்ற குற்றங்களுக்கு அல்லது நடைபெற்று வருகின்ற குற்றவியல் சம்பவங்களுக்கான ஒரு அதாவது அவற்றை இல்லாமல் செய்வதற்கான அல்லது அவற்றில் பலவீனமான ஒரு நிலையை ஏற்படுத்துவதற்கான காரணியாக இருந்தது இந்த கைது செய்யப்படுபவர்கள் உடனடியாக பிணையில் செல்ல அனுமதிக்கப்படுவதும் அல்லது கைது செய்யப்படுபவர்களுக்கான அந்த சிறை விளக்கமறியல் என்பது, அதாவது அவர்கள் கொண்டு செல்லப்படும் காலம் வரை அந்த குற்றவியல் சம்பவம் தொடர்பாக அவர்கள் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்படும் காலம் வரையான அந்த விளக்கமறியல் என்பது இல்லாமல் இருந்த ஒரு காலநிலையை நாங்கள் கண்டிருந்தோம். அது பாரிய கொள்ளை சம்பவங்களாக இருக்கட்டும், பாலியல் குற்ற சம்பவங்களாக இருக்கட்டும், போதைப் பொருள் கடத்தல் சம்பவங்களாக இருக்கட்டும், அல்லது சிறு கொள்ளை முயற்சிகள் மற்ற கடைகளை உடைத்தல் போன்ற விவகாரங்களாக இருக்கட்டும், போலீசார் அவர்களை அதே இடத்தில் கைது செய்து அதே இடத்தில் விடுகின்ற நடவடிக்கைகள் போன்றன மக்கள் மத்தியில் ஒரு பெரிய அபகீர்த்தியை ஏற்படுத்தி இருந்தது. இந்த போலீஸ் படை மீதான அல்லது காவல்துறை மற்றும் அவர்கள் சார்ந்த சிறைச்சாலை வசதிகள் தொடர்பான ஒரு கேள்வியையும் எழுப்பி இருந்தது. அதற்கான ஒரு தீர்வு தேவை என்பதை இரண்டு கட்சிகளுமே ஏற்றிருந்த பொழுதும் இந்த சரியான சிறை வசதிகள் இல்லாதது அல்லது சரியான இந்த சட்ட ஒழுங்குகள் இல்லாததுதான் இவ்வாறாக உடனடியாக விடுவிப்பிற்கான காரணம் என்பதை கன்சர்வேட்டிவ் கட்சி தனது கையில் எடுத்து தனது தேர்தல் பிரச்சாரங்களின் போது வலியுறுத்தியது. குறிப்பாக அந்த குற்றங்கள் செய்வோர்கள் நிச்சயமாக குடிவரவாளர்களாக இருந்தால் அல்லது அந்த வேலை விசாக்கள் மற்றும் மாணவ விசாக்களில் இருந்தால் அவர்கள் நாடு கடத்தப்பட வேண்டும் என்கின்ற அளவிற்கு கூட கருத்தியல்கள் வலுப்பெற்றிருந்த ஒரு காலகட்டத்தில் அதன் தாக்கம் என்பது தேர்தலில் அதிக ஒரு பலமான செய்தியை மக்களிடையே விதைத்திருந்தது என்னவென்று சொன்னால், கனடாவில் சட்ட ஒழுங்கு நடவடிக்கைகளில் ஓட்டை இருக்கின்றது என்று. அதனை நிவர்த்தி செய்ய வேண்டும் என்கின்ற கோரிக்கை கன்சர்வேட்டிவ் கட்சி தங்களுடைய ஆட்சியில் அது இடம்பெறும் என்கின்ற நிலையில் அதை ஒத்த ஒரு செயற்பாட்டை இப்பொழுது மாகாணி அவர்கள் செய்திருக்கின்றார். இது இவர்கள் தாங்கள் செய்வோம் என்று குறிப்பிட்ட விடயம். அவர்கள் இதனை ஏற்கனவே குறிப்பிட்டிருந்தார்கள், தாங்கள் இவ்வாறான நடவடிக்கைகளை மேற்கொள்வோம் என்று. ஆனால் அதற்கான கால வரையறைகள் என்பன அவர்களுடைய முன்னே அறிவித்தல்களில் இல்லை. ஆனால் இப்பொழுது அவர்கள் அறிவித்திருக்கின்ற விவகாரத்தின்படி இந்த பாலியல் தொடர்பான குற்றங்கள் மற்றும் குடும்ப வன்முறை தொடர்பான குற்றங்கள் மற்றும் இந்த போதைப் பொருட்கள் மற்றும் பல மாதிரியான குற்றங்களுக்கான பிணைகளை பெறுதல் கூட சாத்தியமற்ற முறையில் ஆக்குவதற்கான ஒரு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கின்றன. இங்கே இவர்கள் செய்ய வேண்டிய வேலை என்னவென்று சொன்னால், இந்த சிறைச்சாலைகளின் அளவை பெருப்பிக்க வேண்டிய தேவை ஒன்று இந்த சட்டங்கள் ஏற்படுத்துகின்றன. அதனை அவர்கள் செய்தியாக
ஆக வேண்டும். இப்பொழுது உண்மையிலேயே இவர்கள் அந்த முதல் இடம்பெற்ற சம்பவங்களில் இருந்தவர்கள் எல்லாம் இவர்கள் சிறைக்கு கொண்டு போய் சிறைகளில் வைக்கக்கூடிய அளவிற்கு இவர்களுக்கு சிறைச்சாலை வசதிகள் என்பன ஏற்ற வகையில் இல்லை என்கின்ற ஒரு காரணமும் இருந்தது. அதைவிட இந்த தனி மனித சுதந்திரம் என்கின்ற போர்வையில் இந்த குற்றவாளிகளுக்கான பல சுயாதீன நம்பிக்கைகள் இருந்தன. அவையெல்லாம் இனிவரும் காலங்களில் இல்லாமல் செய்வதற்காக இந்த சட்டம் செய்யப்படும் என்பதில் எந்தவித ஐயமும் இல்லை. ஆனால் இது ஒரு நல்ல வரவேற்கத்தக்க விடயமாக பலரால் பாராட்டப்பட்டாலும் ஏற்கனவே கனடாவில் இருக்கின்ற இந்த நீதி பொறிமுறையினுடைய சமநிலைத்தன்மையை இந்த விடயம் என்பது சீர்குலைத்து விடும் என்ற ஆதங்கத்தை வெளிப்படுத்துபவர்கள் இருக்கிறார்கள். இவ்வாறான சட்ட மாற்றங்கள் வருகின்ற பொழுது கனடாவினுடைய பல்கலாசாரத்தன்மை, சுதந்திரத்தன்மை போன்றவை கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றம் பெறுவதற்கான வழியை இவை ஏற்படுத்தி விடுமோ என்ற ஒரு அச்சத்தை வெளியிடுகிறார்கள். அவர்களுக்கு நீங்கள் கூறக்கூடிய பதில் என்னவாக இருக்கும்? இல்லை, குற்றவியல் சம்பவங்கள் தலை தூக்குகின்ற பொழுது அவற்றின் மீதான நடவடிக்கைகள் தாராளமாக ஒரு கடினத்தன்மை உடையவையாக இல்லாத இடத்து குற்றவியலாளர்களை கூட்டுகின்ற தன்மை ஏற்படும். இது ஒரு மாறுபட்ட உதாரணமாக மாறிவிடும். அதை எவ்வாறு கூறலாம் என்று சொன்னால், இப்பொழுது ஒரு பாரிய குற்றத்தில் ஈடுபட்டவர் அடுத்த நாள் தனது வீட்டில் வந்து நிற்கின்றார் என்றால் பார்க்கின்ற அயலவருக்கு பெரிய ஒரு மாற்றத்தை அவருடைய உள ரீதியில் ஏற்படுத்திவிடும். என்னவென்று சொன்னால், இங்கே குற்றவியல்களுக்கான அந்த அதாவது தண்டனை என்பது இலகு, இதிலிருந்து தப்பித்து விடலாம் என்கின்ற அந்த கருத்தியல் ஒன்றிற்கு அவர்கள் தங்களை அறியாமலே அந்த சமூக கட்டமைப்பே மாறக்கூடிய தன்மை இருக்கின்றது. அதனை மாற்றி அமைக்க வேண்டிய தேவை இருக்கின்றது என்றால், சமூகம் சார்ந்த குற்றங்களாக கூட பல குற்றங்களில் இளைஞர்கள் ஈடுபடுவதை நாங்கள் காண்கின்றோம். அந்த இளைஞர் குழுக்கள் என்பது தங்களுடைய ஒரு மொழி பேசும் குழுக்களாகும். இப்பொழுது பார்த்தீர்களானால் அண்மையில் இந்த பைஸ்னோ லாரன்ஸ் எனப்படுகின்ற ஒரு குழு இந்தியாவின் பணத்தை பறிக்கின்ற குழுவாக அறியப்பட்டு அது தடை செய்யப்பட்டது. கனடாவில் பயங்கரவாத பட்டியலிடப்பட்டிருக்கிறது. ஒரு கனடாவில் இயங்குகின்ற தன்மை இல்லாத ஒரு குழு அல்லது கனடாவில் இயக்கப்படுகின்றதான ஒரு குழு. அவ்வாறான நடவடிக்கைகள் மூலம் இந்த இவற்றை கட்டுப்படுத்த முடியும். இந்த இளைஞர்களிடையே ஏற்படுகின்ற ஒரு மலின நம்பிக்கையை, ஒருவர் ஒரு துப்பாக்கியை வைத்திருக்கின்றார் என்றால் அவருடன் 10 பேர் இணைந்து தாங்களும் கூட்டாக இணைந்து இவரிடம் துப்பாக்கி இருக்கின்றது என்கின்ற ரீதியில் செல்கின்ற நிலையாக இருக்கட்டும், அல்லது ஒரு சிறு கொள்ளை சம்பவமோ அல்லது கார் கடத்தலோ ஈடுபடுகின்ற பொழுது அவர்களுக்கு நம்பிக்கைக்காக அந்த துப்பாக்கிகள் போன்றவை இருக்கின்றன என்ற ஒருவரிடம் இருந்தாலே 6 இளைஞர்கள் நம்பிக்கை கொண்டு ஒரு காரியத்தை செய்கின்ற சந்தர்ப்பங்கள் எல்லாம் இல்லாமல் செய்ய வேண்டிய தேவை இருக்கின்றது. எனவே பல்கலாச்சாரம், மனித உரிமைகள் போன்றவை சற்றே அதாவது தள்ளி வைக்கப்பட்டு கனடாவின் இறையாண்மைக்கு உட்பட்ட இந்த குற்றங்கள் என்பன நிச்சயமாக அடையாளம் காணப்பட்டு வடிகட்ட வேண்டிய தேவையை சுமார் 6-7 ஆண்டுகளாக இடம்பெற்று வருகின்ற சம்பவங்கள் ஏற்படுத்தி இருக்கின்றன. குறிப்பாக கடந்த ஆண்டு வரையில் கனடாவில் இடம்பெற்ற இந்த கார் கடத்தல் சம்பவங்கள் என்பன ஒரு பெரிய வரலாற்றை கொண்டவை. மத்திய கிழக்கு, ஆப்பிரிக்கா போன்ற நாடுகளுக்கு அவை கொள்கலன்களில் விடப்பட்டு அந்த கார்கள் கொண்டு செல்லப்பட்டதும், ஒருவர் தனது வீட்டு வாசலிலே காரை விட முடியாத நிலை இருந்ததும் ஒரு சாதாரண நிலை அல்ல. அதே போன்று அதன் பிறகு ஃபென்டனில் எனப்படுகின்ற இந்த போதைப் பொருள் விவகாரமாக இருக்கட்டும் அல்லது இந்த பண மோசடிகளாக இருக்கட்டும், அவை எல்லாம் இந்த தாராளமாக இடம்பெறுவதற்கான காரணமாக குற்றவியலில் தண்டனை குறைப்பு அல்லது தண்டனையில் இலகுத்தன்மை என்பது காணப்பட்டது. இப்பொழுது அதில் மாற்றம் தேவை என்பதில் பலரும் ஏற்றுக்கொண்டிருக்கின்றார்கள். பெரும்பான்மையினர் ஏற்றுக்கொண்டுள்ளதுதான் ஜனநாயகம். அந்த வகையில் பார்த்தால் 51% அதிகமானவர்கள் ஏற்றுக்கொள்கின்ற இந்த சட்ட திருத்தம் என்பது நிச்சயமாக லிபரல் அரசால் மேற்கொள்ளப்பட்டே ஆக வேண்டும் என்பதில் எந்தவித கருத்து வேறுபாடும் இருக்கக்கூடாது. ஆமாம், இவ்வாறு குற்றச்செயல்கள் இடம்பெறுகின்ற பொழுதும் அது கொலைகளாகவும் பல்வேறு உயிர்களை காவக்கூடிய ஒரு விடயத்திற்கும் இட்டு சென்றிருக்கின்றது என்பது வரலாற்றில் பதியப்பட்ட ஒன்றாக இருக்கின்றது. பிரதமர் காணி அவர்கள் நேற்றைய தினம் செய்தியாளர் சந்திப்பில் குறிப்பிட்ட விடயம், இந்த நீதித்துறை பொறிமுறையினுடைய பிணை மனு கோரிக்கையின் முதலாவது அம்சமாக விடுதலை இருக்கின்றது. இந்த விடுதலையை மாற்றுகின்ற பொழுது ஏற்படக்கூடிய விளைவுகள் எப்படி இருக்கும் என்று நினைக்கின்றீர்கள்? இந்த சட்ட விசாரணைகளில் விசாரணை என்பது தொடர்ந்து சிறப்பாக நடைபெறுவதற்கு இது வழிகோலுமா? இந்த மாற்றம் எவ்வாறு சாத்தியப்படும்?
நிச்சயமாக. அதாவது நாங்கள் ஏற்கனவே குறிப்பிட்டது போல சிறைச்சாலைகளை பெருப்பித்தல் என்பதும், சிறைச்சாலைகளில் இவ்வாறானவர்களை வைத்திருத்தல் என்பது, அல்லது மைக்ரோசிப் இன்னும் ஒரு விடயம் இருக்கின்றது. அது எதிர்காலத்தில் நடைமுறைக்கு வரலாம். அவர்களை மைக்ரோசிப் மூலம் கண்காணிப்பது போன்ற நடவடிக்கைகள் தொடர்ச்சியாக இடம்பெறும் பொழுது அவர்களுடைய குற்றச் செயல்கள் அல்லது அவர்களுடைய தொடர்பாடல்கள் என்பன குறையும். இங்கே இந்த வலைப்பின்னல்கள் தான் இதற்குரிய இந்த குற்றச் செயல்களின் பாரிய விளைவுகளை ஏற்படுத்துகின்ற அல்லது பாரிய குற்றச் செயல்களை ஏற்படுத்துகின்ற நிலையில் வலைப்பின்னல்கள் தான் இருக்கின்றன. அந்த வலைப்பின்னல்கள் தகர்த்தெறியப்படும் பொழுது குற்றச் செயல்களின் குறைவு என்பது ஏற்படும். நீங்கள் குறிப்பிட்ட ஒரு விடயம், முக்கியமான விடயம் ராம், இந்த பிரேக்கின்ஸ் எனப்படுகின்ற வீடுகளுக்குள் சென்று களவெடுக்க போகின்ற பொழுது மனிதரை கொலை செய்த சம்பவம் கடந்த 2 மாதங்களில் ஒரு பெரிய அதிகரிப்பை பெற்றதாக அல்லது அந்த கொலைகள் முக்கியத்துவத்தை பெற்றதாக அமைந்திருந்தன. அதை விட இந்த வீடுகளை இலக்கு வைத்து துப்பாக்கி சூடுகள் நடத்துதல் போன்றவையும் பல விடயங்கள். எங்களுடைய தமிழ் ஒரு இளம் பெண்ணொருவர் கூட பலியான சம்பவம் காலம் கடந்து விடவில்லை. சில மாதங்களுக்கு முன்னர் அவ்வாறான ஒரு துன்பியல் சம்பவம் கூட இடம்பெற்றிருந்தது. இவ்வாறான சம்பவங்கள் இடம்பெறுவதை தடுப்பதற்காக இந்த வலைப்பின்னல்கள் சார்ந்த நபர்கள் போன்றவர்களை அவர்கள் தங்கள் கட்டுப்பாட்டில் வைத்திருக்கும் பொழுது அதன் தன்மை என்பது குறைவடையும். ஆனால் அரசிற்கான செலவு என்பது அதிகரிக்கும். இங்கே 2 விடயங்கள் நிச்சயமாக அரசின் செலவை அதிகரிக்கும். ஒன்று, கண்காணிப்புக்காக மேலதிக பாதுகாப்பு படையினரை திரட்டுவது அல்லது அவர்களுக்கான வசதிகளை ஏற்படுத்துவது. அதே போல சிறைச்சாலைகளின் வசதிகளை பிரிப்பது, சிறைச்சாலை உத்தியோகத்தர்களின் தொகையை அறிவிப்பது மற்றும் சிறையில் வைத்திருக்கும் கைதிகளுக்கான தேவை. ஒருவரை சிறை வைத்திருப்பதற்கு ஒரு நாளுக்கு குறைந்தது $450 தேவை என்றால் அவர்களுக்கு உணவு மட்டுமல்ல, அவர்களுக்கு பாதுகாப்புக்கான கடமை மற்றும் அந்த ஓவர் ஹெட்ஸ் என்று பல விடயங்கள் இருக்கின்றன. அவை போன்ற விடயங்கள் எல்லாம் இவர்கள் அதற்கான பண முதலீட்டை செய்ய வேண்டும். இங்கே ஒரு விடயம் நாங்கள் குறிப்பிடலாம். இது ஒரு நன்மையான விடயமாக பீல் பிராந்திய போலீஸ் நேற்றிலிருந்து தங்களுக்கான தனி குற்றவியல் விசாரணை பிரிவை ஆரம்பித்திருக்கின்றார்கள். என்றால் அவர்களுடைய பீல் பிராந்திய போலீஸ் தங்களுடைய சேவைகளை விரிவாக்கி இருக்கின்றார்கள். பீல் பிராந்தியத்தை பொறுத்தவரையில் அந்த போலீசார் செய்த சேவைகள் என்பவை அளப்பரியவை. அவர்கள் கண்டுபிடித்த போதைப் பொருட்களோ ஆயுதங்களோ என்பவையெல்லாம் கனடிய வரலாற்றில் பெரும்பகுதி எப்பொழுதும் நடக்காத விடயங்களாக இருந்திருக்கின்றன. அவ்வாறான அந்த விஸ்தரிப்புகள் இடம்பெற வேண்டிய தேவையைத்தான் இது ஏற்படுத்தி நிற்கின்றது. சரி, இது குறிப்பாக குடிவரவாளர்கள், சிறுபான்மை சமூகங்களுக்கு கூடுதலான பாதிப்புகளை ஏற்படுத்தும் என்ற ஒரு ஆதங்கம் பலருக்கும் இருக்கின்றது. ஒட்டுமொத்த தேசிய நீரோட்டத்தில் பார்க்கின்ற பொழுது இதனால் சிறு சமூகங்கள் பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றனவா, அல்லது இது ஒட்டுமொத்தமாக குற்றச் செயல்கள் என்று பார்க்கப்பட வேண்டிய ஒரு விடயமாக இருக்கிறதா? இல்லை, சிறு சமூகங்கள் என்பது அல்லது சிறுபான்மை சமூகங்கள் என்பது அவர்கள் கனேடியர்கள் என்கின்ற தேசிய நீரோட்டத்தில் இணைவதைத்தான் யாருமே தங்களுடைய முன்னிலையாக கொண்டிருக்கின்றார்கள். அதாவது அவர்களுக்கு தங்களுடைய நிரந்தர பதிவுடைமை, அதாவது பெர்மனன்ட் ரெசிடென்சி பெறுவது, அதன் பிறகு குடியுரிமை பெறுவது, கனேடியர்களாவது. எனவே கனேடிய தேசிய நீரோட்டத்தில் ஒரு அங்கமாவதை மையமாக கொண்ட இவ்வாறான சமூகங்கள் தங்களிடையே ஏற்படுகின்ற கலாச்சார, அதாவது கல்ச்சுரல் ஷாக் என்பார்கள். கல்ச்சுரல் ஷாக் எனப்படுகின்ற அந்த கலாச்சார பாதிப்புகள் கூட சில தவறுகளுக்கான நடவடிக்கைகளாக ஈடுபடுகின்ற பொழுது அந்த சமுதாயம் அதனை புரிய வைப்பதற்கான தேவைகளை ஏற்படுத்த வேண்டும். அவ்வாறான நிலைமை என்பது ஏற்படுகின்ற பொழுது அந்த நிலைமை ஏற்படும். அதற்கு உதாரணம், தமிழ் சமூகத்திலேயே ஒரு நேரம் இளைஞர்களிடையே ஆயுத வன்முறை பெருகியிருந்த சமயம் தமிழ் டாஸ்க் போஸ்ட் எனவே ஒரு படை அமைக்கப்பட்டிருந்தது. மாநகர மற்றும் இதர போலீஸ் சேவைகளால் இணைந்து அவ்வாறான ஒரு நிலைமை வேறு சமூகத்துக்கு ஏற்பட்டதாக சில வேளைகளில் ஒன்று இருக்கலாம். ஆனால் இது ஒரு முக்கியமான விடயம். அவ்வாறு ஏற்பட்ட பொழுது அதனை அவர்கள் கட்டுப்படுத்தினார்களா என்றால் இல்லை. அதற்குரிய நடவடிக்கைகளை உண்மையிலேயே தமிழ் சமுதாயத்தில் அக்கறையுள்ள, தங்களை தலைமையாக
முதன்மையாக அறிமுகப்படுத்திய 2 பிரதான நபர்கள் தங்கள் உயிரை துச்சமாக மதித்து திரு வேலுப்பிள்ளை தங்கவேலை மற்றும் திரு சிவசேகரம் என்பவர்கள் ஒரு ஆலயம் ரிச்சன் ஹில் ஆலயத்தில் 2 தரப்பையும் அழைத்து ஒரு இரவு முழுவதும் அவர்களுடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு அவர்களை அந்த குற்றச் செயல்களில் இருந்து விடுபடுமாறும் சரணடைவதற்கும் ஏற்பாடுகள் செய்திருந்தார்கள். இது ஒரு வரலாற்று பதிவு. இவ்வாறான நிலைகள் தான் சிறுபான்மை சமூகங்களுடைய ஏற்பட வேண்டிய தேவையை ஒழிய அதை விட அந்த கலாச்சார அதிர்வுகளை வெறுமனே கடந்து செல்ல முயன்றால் அது நிச்சயமாக ஒரு சமூகம் சார்ந்ததாக அடையாளப்படுத்தப்படும். இன்று நீங்கள் பார்ப்பீர்களானால் இந்த இந்திய சமூகம் அல்லது சீக்கிய சமூகம் சார்ந்த குற்றச்சாட்டுகள், அந்த குற்றவியல் சம்பவங்கள், பணப்பறிப்புகளில் வருவதற்கான காரணம் அவர்களுடைய தலைமை கூட அங்கே அதாவது தங்களை தவிர்த்து விட்டு நிற்கின்றது. இது போன்ற சம்பவங்களில் சமூகத்தின் ஈடுபாடு என்பது நிச்சயமாக தேவை. சமூகம் என்பது ஒரு கூட்டமைப்பு. அந்த கூட்டமைப்பு எவ்வாறு செயற்பட வேண்டும் என்று சொன்னால் தங்களிடையே நன்னடத்தைகள் தவறுகின்ற பொழுது அவற்றை பரிசீலனை செய்வதற்கான ஒரு தன்மையை கொண்டிருக்க வேண்டும். அதாவது உண்மையை ஏற்றுக்கொள்ள வேண்டிய சமூகங்களாக இருக்கின்ற பொழுது இவ்வாறான செயல்கள் குறையும். பொது பாதுகாப்புத்துறை அமைச்சர் கேரி ஆனசங்கரி அவர்களுக்கு அவருடைய இந்த புதிய அமைச்சு பதவி என்பது பல்வேறு விமர்சனங்களுக்கு உள்ளான ஒன்றாக இருக்கின்றது. இருந்த பொழுதிலும் கனடாவில் இவ்வாறு நீதித்துறையில் மேற்கொள்ளப்படுகின்ற மாற்றங்கள், குறிப்பாக பாதுகாப்பில் கட்டமைப்புகளில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்பது அவருடைய அமைச்சு பதவிக்கும் மிக முக்கியமான ஒன்றாக பார்க்கப்படுகிறது. இன்று கூட நயகராவில் பத்திரிகையாளர் சந்திப்பில் பல விடயங்கள் எல்லை பாதுகாப்பு தொடர்பாக பேசப்பட இருக்கின்றது. ஆகவே இந்த பாதுகாப்பு கரிசனை என்பது கனேடிய மட்டத்தில் மிகவும் செல்வாக்கு செலுத்தக்கூடிய ஒன்றாக மாறி இருக்கிறது. இதன் மூலமாக பல்வேறு மாற்றங்களும் ஏற்படும் என்று எதிர்பார்க்கப்படுகின்ற நிலையில் அவரை பொறுத்தவரையில் அவருடைய அமைச்சு பதவிக்கு இந்த மாற்றங்கள் என்பது எந்த அளவு முக்கியம் வாய்ந்ததாக இருக்கும்? நிச்சயமாக பொது பாதுகாப்பு அமைச்சராக யார் இருக்கிறார் என்கின்ற கேள்வியை விடுத்து இவை தேவையான மாற்றங்களாக அறியப்பட்டிருக்கின்றன. அதன் காரணமாகத்தான் பிரதமர் மாகாணி கூட இந்த விஷயத்தில் முன்மாதிரியாக நேற்று பார்த்தீர்களானால் கேரி ஆனசங்கரி அவர்கள் பொது பாதுகாப்புத்துறை தொடர்பான மாகாண அமைச்சர்களுடன் மாநாட்டில் கலந்து கொண்டிருந்த பொழுது மாகாணி அவர்கள் தானே டொரண்டோவில் வைத்து நீங்கள் குறிப்பிட்ட இந்த ஆரம்பத்தில் குறிப்பிட்ட அறிவிப்புகளை போலீஸ் மற்றும் ஏனைய தரப்புகளுடன் இணைந்து விடுத்திருந்தார். இதற்கு இன்று மாகாணி அவர்களும் ஹரி ஆனசங்கரி அவர்களும் இணைந்து இந்த எல்லை பாதுகாப்பு தொடர்பான அறிவித்தலை விடுத்திருக்கின்றார்கள். ஆம், ஹரி ஆனசங்கரி அவர்கள் இன ரீதியாக குறிவைக்கப்பட்டிருந்தார். அவர் அந்த பதவியிலிருந்து அகற்றப்பட வேண்டும் என்பதில் அக்கறை உள்ளவர்களாக பத்திரிகைகள் மட்டுமல்ல பியர் பொலிவியர் கூட தனது 2 அல்லது 3 பதிவுகளில் பாராளுமன்றத்தில் கூட அவர் பதவியிலிருந்து விலத்தப்பட வேண்டும் என்பதில் ஆணித்தரமான கருத்துக்களை விதித்திருந்தார். இதற்கு கேரி ஆனசங்கரி அவர்கள் தன்னுடைய ஒரு உண்மையிலே ஒரு அமைச்சராக இருந்த வாடகை குடியிருப்பாளருடன் அவர் உரையாடலை நிகழ்த்தி இருக்க வேண்டுமா என்கின்ற கேள்வி இருக்கின்றது. இருந்த பொழுதிலும் அது பதிவு செய்யப்பட்டு அங்கே அவர் கதைத்த விடயங்கள் என்பன பயிரப்பட்டது போன்றன எல்லாம் அவர் எவ்வாறு குறிவைக்கப்படுகின்றார் என்பதை காட்டியிருந்தது. இருந்த பொழுதிலும் காணியவர்கள் அவரை இன்னும் காப்பாற்றி வைத்திருக்கின்றார் என்றுதான் கூற வேண்டும். அவருடைய அமைச்சு பதவிக்கான கடமைகளை செய்வதற்காக நிச்சயமாக பல மாறுதல்கள் உள்வாங்கப்பட வேண்டும் என்பதில் எந்தவித ஐயமும் இல்லை. அதனை அவர்கள் ஆரம்பத்தில் இருந்தே கூறிக்கொண்டு வருகின்றார்கள். இப்பொழுது அந்த C70 என்கின்ற ஒரு சட்டவாக்கம் கூட மிக விரைவில் வரப்போகின்றது. அந்த சட்டவாக்கம் என்பது குடிவரவாளர்கள் மற்றும் இந்த கனேடிய பிரஜைகளாக இருப்பவர்களாக அவர்கள் அகதி கோரிக்கையாக இருக்கலாம் அல்லது தங்களுடைய செல்வம் அல்லது கல்வி சம்பந்தமாக கூட கனடிய குடியுரிமையை எடுத்திருந்தால் கூட இந்த கனடிய குடியுரிமையை ரத்து செய்யக்கூடிய அளவிற்கு அந்த சட்டம் செல்லக்கூடியதாக கூட ஒரு சட்டத்தை அவர்கள் கொண்டு வருவதற்கான நடவடிக்கை எடுக்கின்றார்கள். எனவே அந்த குற்றவியல் என்பது தனித்தே பார்க்கப்பட வேண்டும் என்பதில் அரசு செயற்படுவது நிச்சயமாக கன்சர்வேட்டிவ் கட்சியினர் இனிமேல் காலங்களில் இது பற்றிய கருத்தை அதனுடன் இணைந்து செய்வதற்காக இவ்வாறு கூறலாம். கன்சர்வேட்டிவ் கட்சி கையில் இருந்த ஆயுதத்தை லிபரல் கட்சி தனது கையைக்கே எடுத்து தானே செய்கின்றது என்பது. நன்றி சுரேஷ். நிகழ்ச்சியில் கலந்து கொண்டமைக்கு மேலும் விரிவாக பேசுவோம். இன்றைய நிகழ்ச்சியில் கலந்து கொண்டமைக்கு நன்றி. நன்றி ராம். நன்றி நேர்களே. மீண்டும் ஒரு பொழுதில் சந்திப்போம். CMR யூடியூப் சேனலில் இணைந்திருக்கும் நேர்கள் அனைவருக்கும் எமது நன்றி. காமெண்ட்ஸ் பகுதியில் உங்கள் கருத்துக்களை தெரிவிக்க தவறாதீர்கள். முக்கிய செய்திகள், காணொளி தொகுப்புகள், நேர்காணல் என பலதரப்பட்ட அம்சங்களையும் உங்களுக்காக தருகின்றது CMR யூடியூப் சேனல்.
CMR என்று சர்ச் செய்து எமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் உற்றார் உறவினர் நண்பர்களோடும் இந்த காணொளி தொகுப்புகளை பகிர்ந்து கொள்ளுங்கள். அருகில் இருக்கின்ற முக்கிய காணொளி தொகுப்புகளையும் தவறவிடாமல் பாருங்கள்.